எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான பாரம்பரிய ரெசிபி உளுந்தங்களி ரெசிபி தான் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நான் 1 டம்ளர் கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேன். இந்த 1 டம்ளர் கருப்பு உளுந்துக்கு 1/4 டம்ளர் பச்சரிசி எடுத்து வறுத்து எடுத்துக்கணும். நான் ஃபஸ்ட்டு கருப்பு உளுந்தை நல்லா செவக்க வறுபட எடுத்துக்க போகிறேன். அதை நம்ம வறுத்து எடுத்துடலாம். இந்த கருப்பு உளுந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ரொம்பவே நல்லது. டெலிவரி டயத்துலேயும் ஆஃப்டர் டெலிவரியும் சரி, ப்ரெக்னென்ட் டயத்துலேயும் சரி, இதை செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு எலும்புக்கு வந்து நல்லா வலிமையாக இருக்கும். பெரியவங்கலேருந்து சின்ன பிள்ளைங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து நல்லா செவக்க வறுபட்டுருச்சு. அந்த உளுந்தோட வாசனை அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த கருப்பு உளுந்து பார்த்திங்கன்னா பெண்கள் பூப்பெய்தல் காலத்துலேயும் செஞ்சு கொடுப்பாங்க முன்னாடி. இப்போல்லாம் நம்ம மறந்து போயாச்சு. அதெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இதை நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுருவோம். இப்போ நான் வந்து சிவப்பரிசி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வெள்ளை பச்சரிசி இருந்தால் நீங்கள் வெள்ளை பச்சரிசியே எடுத்துக்கோங்க. இதுவும் கருப்பு உளுந்துக்கு ரொம்ப களிக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். நான் சிவப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்குவோம். அரிசி நல்லா வெடிச்சு வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கருப்பு உளுந்தங்களி வந்து சாப்பிட்டோம்னா சுகர் வராதுங்க. உடம்புக்கும் ரொம்ப வலிமையாக இருக்கும். பேக் பெயின், அப்புறம் எலும்பு வலி, முழங்கால் வலி இருக்கிறவங்களாம் இதை செஞ்சு சாப்பிடுங்க வாரத்துக்கு 2 தடவை. பார்த்திங்கன்னா இப்போ அரிசி வெடித்து வர்ற சத்தம் கேட்குதா? அந்த அரிசி வெடித்து வர்ற சத்தம் வந்து வர்ற வரைக்கும் நம்ம பச்சரிசி நல்லா அரிசியை வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ நான் ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுட்டேன். இது ஆறட்டும். சூட்டோட போட்டு மிக்சியில் போட்டு நம்ம அடிக்க வேணாம். இப்போ ஆறிடுச்சு. இதை நல்லா மிக்சியில் போட்டு நம்ம நல்லா பவுட்ரு ஃபார்மில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு சளிச்சிருவோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் சளிச்சிட்டேன். நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து பவுடர் ஃபார்மில் நல்லா சளிச்சு எடுத்துட்டேன்னா, மாவு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து கட்டி சேராமல் மாவை கரைச்சி எடுத்துக்கணும். நம்ம வந்து கையை நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கட்டி சேராமல் கையில் கரைக்கும் போது நமக்கு கட்டி சேராமல் நல்லா கரைப்பட்டுரும் மாவில். இப்போ மாவை எடுத்து நம்ம கொட்டிக்குவோம். தண்ணியில் கொட்டிட்டு நம்ம கரைச்சி விட்ருவோம். கையில் கரைச்சி விட்ருவோம். கரண்டியில் கரைக்கிறத விட கையில் கரைச்சிங்கன்னா ஈஸியாக வந்து மாவு வந்து தண்ணியில் வந்து கட்டி ஆகாது. இப்போ நம்ம சிம்மில் வச்சே கிண்டணும். கட்டி சேராமல் சிம்மில் வச்சே நம்ம அப்படியே கிண்டி விடணும். இப்போ நான் உப்புக்கல் சேர்த்துக்கிறேன். எப்போயுமே வந்து நம்ம ஸ்வீட் செய்யும் போது உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா அந்த ஸ்வீட்டோட அதாவது இனிப்போட சுவை வந்து தூக்கி கொடுக்கும். எந்த ஸ்வீட் செஞ்சாலும் நான் லைட்டாக 2-3 உப்புக்கல் போட்டுக்குவேன். இப்போ நம்ம கட்டி சேராமல் கிண்டி விட்டுருவோம். பார்த்திங்கன்னா தண்ணியில் கையை நனைச்சிட்டு நம்ம தொட்டு பார்க்கும்போது அந்த களி வந்து ஒட்டாமல் வரணும் கையில். அப்போ தான் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நமக்கு உளுந்தங்களி நல்லா வெந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இனிப்பு சேர்த்துக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா 1 டம்ளர் உளுந்துக்கு நம்ம ஒரு 1.5 டம்ளர் பனவெல்லம் பவுடர் நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் நல்லா இனிப்பு சாப்பிட்றவங்களா இருந்தால் தாராளமாக 2 டம்ளர் எடுத்துக்கோங்க. நான் 1.5 டம்ளர் எடுத்துக்கிறேன். பனவெல்லம் மண்டவெல்லமாக இருந்தால் நம்ம காய்ச்சி ஊற்றுவோம். பவுட்ரு இருக்கிறனால நான் அப்படியே போட்டுக்கிறேன். பனவெல்லம் வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு சுவை கம்மியாக தான் இருக்கும். மண்டவெல்லம் அளவுக்கு ரொம்ப இனிப்பாக இருக்காது. அதனால் நீங்கள் வந்து தாராளமாக நல்லா இனிப்பு சாப்பிட்றவங்களா இருந்தால் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் பனவெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் பனவெல்லம் சேர்த்துக்கிறேன். எனக்கு அது போதுமானது. நல்ல இனிப்பு வேணும்னா நீங்கள் தாராளமாக 2 டம்ளர் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1.5 டம்ளர் பனவெல்லம் எடுத்திருக்கேன் 1 டம்ளர் உளுந்துக்கு. உங்களுக்கு நான் இப்போ பனவெல்லம் பவுட்ரு காட்டுறேன்.
இதுதான் பனவெல்லம் பவுட்ரு. இது பார்க்க நாட்டு சக்கரை மாதிரியே இருக்கும், ஆனால் இது நாட்டு சக்கரை கிடையாது. இது பனவெல்லம் பவுட்ரு தான். டேஸ்ட்டும் அந்த பனவெல்லம் மாதிரியே இருக்கும். பாக்ஸை நான் தூக்கி போட்டேன், பாக்ஸ் என் கையில் இல்லை. நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக காட்டுறேன் அந்த பனவெல்லம் பவுட்ரு பாக்ஸை. இந்த டயத்தில் நம்ம வந்து ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இருந்தால் ஏலக்காய் தூள் பவுட்ரு போட்டுக்கோங்க. என்கிட்ட ஏலக்காய் பவுட்ரு தீர்ந்துருச்சு, அதனால் நான் ஏலக்காய் நச்சு வச்சுருக்கேன். நான் போட்டுக்கிறேன். இப்போ போட்டு நல்லா கிளறி விட்டுருவோம். அந்த ஏலக்காய் தூள், பனவெல்லம் இது எல்லாம் சேர்ந்து ரொம்ப அருமையாக மணக்குது. அவ்வளோ நல்லா இருக்குது ஸ்மெல்லு. இதே மாதிரி நீங்கள் பனவெல்லம் இது எல்லாம் சேர்ந்து ரொம்ப அருமையாக மணக்குது. அவ்வளோ நல்லா இருக்குது ஸ்மெல்லு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மேலே நம்ம ஒரு ஸ்பூனு நல்லெண்ணெய் மேலாப்பில் ஊற்றி சாப்பிடும் போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அமிர்தமாக இருக்கும் உண்மையிலே. ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வெல்கம் அகெயின் தமிழ் கிச்சன் துபாய். ஹாப்பி ஹோம் குக்கிங். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.